திருவள்ளூர் மாவட்டம் பாலவேடு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டில் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாலையில் வைத்து சடலத்தை எரிக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இறந்தவர்களுக்கு இறுதி மரியாதையை கூட முறையாக செலுத்த முடியவில்லை என்றும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். பாக்கம் அருகே உள்ள பாலவேடு கிராமத்தை கடக்கும் 400 அடி சாலைக்காக அங்குள்ள மயானம் கையகப்படுத்தப்பட்டு ஏரி பகுதிக்கு மாற்றப்பட்டது. ஏரி வறண்ட நிலையில் இருந்தபோது இறுதிச் சடங்குகளை செய்வதற்கும் சடலங்களை எரிப்பதற்கும் எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. ஆனால் கடந்த சில மாதங்களாக பெய்த கனமழையால் ஏரி நிரம்பி சுடுகாடு உள்ள பகுதியில் தற்போது 10 அடிக்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. நானூறு சாலை மேடு உயர்த்தி கட்டப்பட்டு இருப்பதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் மயானத்தில் தேங்கி நிற்கிறது. தகன மேடை அமைக்கும் போது சுற்றுச்சுவர் கட்டாதது, பாதை அமைக்காததுமே இதற்கு காரணம் என்று பாலவேடு மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அவர்களின் புகார். நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும். ஏன்னா மனுஷன் போய் சேர இடம் கடைசி இடம் தான். அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இது கம்யூனிட்டி வாரியாக இருக்குது. எல்லா கம்யூனிட்டியும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு மேடு அமைச்சிட்டு ஒரு வளாகம் மாதிரி பண்ணி தரீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். எங்கள் சுடுகாடு இருந்த சுடுகாடு போயிடுச்சு. 400 சாலை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு எங்களுக்கு ஏரி உள்ள காட்டினாங்க. ஏரிக்கு எங்களுக்கு போகிறதுக்கு போக்குவரத்து கிடையாது, மேடு பகுதி கிடையாது. தண்ணியில் போயிட்டு நாங்கள் எப்படி பார்த்திக்க முடியும்? அதனால தான் எல்லா பாடியை வந்து எரிக்கிற மாதிரி ஆகி வச்சு சர்வீஸ் ரோட்டில் தான் எரிக்கணும். இப்போ போன பாடி வந்து இங்கே எரிச்சாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நாள் உள்ளே போய் எரிக்கணும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைய இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுக்காக எங்களுக்கு சுடுகாடு வசதி எங்களுக்கு தேவை. 400 அடி சாலையோரம் திறந்த வெளியில் சடலங்கள் எரிக்கப்படுவதால் அந்த வழியாக வாகனத்தில் செல்லும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸை நியூஸ் 18 தொலைக்காட்சி தொடர்பு கொண்ட போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றி முறையாக பாதை அமைத்து கொடுத்தால் இறந்தவர்களுக்கு இறுதி மரியாதை செய்ய ஏதுவாக இருக்கும் என்பதே பாலவேடு கிராம மக்களின் கோரிக்கை. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஆவடியிலிருந்து செய்தியாளர் கண்ணியப்பன். திருச்சியில் சூதாடியதால் ஏற்பட்ட கடனை அடைக்க 2 மாத குழந்தையை விற்ற தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உறையூர் கீழ பாண்டமங்கலத்தை சேர்ந்த அப்துல் சலாம் கைருன் நிஷா தம்பதிக்கு 4 குழந்தைகள் உள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு முன் மற்றொரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்துல் சலாம் எந்த வேலைக்கும் செல்லாமல் நண்பர்கள் உறவினர்களிடம் கடன் வாங்கி சூதாடி வந்துள்ளார். தென்னூரைச் சேர்ந்த ஆரோக்கியராஜிடமும் 80,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதனை தர முடியாத நிலையில் புதிதாக பிறந்த குழந்தையை ஆரோக்கியராஜ் கேட்டுள்ளார். அப்துலும் மனைவியிடம் பேசி குழந்தையை வாங்கி கொடுத்துள்ளார். அதற்காக கூடுதல் பணமும் பெற்றுள்ளார். இதனிடையே குழந்தைக்காக கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்பட கைருன் நிஷா குழந்தையை மீண்டும் கேட்டுள்ளார். அவர் வாங்கித்தர மறுக்கவே உறையூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் அப்துல் சலாம், ஆரோக்கியராஜ் குழந்தையை வாங்கிய அவருடைய உறவினரான தொட்டியம் கீழ சீனிவாசன் நல்லூர் சந்தனகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தார்கள். மேலும் ஆரோக்கியராஜின் உறவினர் பொன்னர் உள்ளிட்ட 3 பிடித்து விசாரித்து வருகின்றனர். ராணுவ உயர் அதிகாரியின் அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்தி மர்ம நபர் ஒருவர் நூதன முறையில் பண மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்திருக்கும் நிலையில் மோசடி நபர் சிக்குவாரா? சென்னை குளத்தூர் சோமநாதபுரம் 3வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் 31 வயதான ஜீதேந்தர் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சென்னை அயனாவரத்தில் உள்ள தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விடப்படுவதாக மேஜிக் ஃப்ரீ என்ற இணையதளத்தில் விளம்பரம் செய்துள்ளார். அந்த விளம்பரத்தை பார்த்து கடந்த 18ஆம் தேதி டெல்லியைச் சேர்ந்த அனிகேட் விஜய் கல்பூர் என்ற நபர் ஜீதேந்திரை செல்போனில் தொடர்பு கொண்டார். தான் ஒரு ராணுவ CISF வீரர் என்று அறிமுகம் செய்து கொண்ட அவர் வீடு குறித்த விவரங்களை கேட்டுள்ளார். அதன் பிறகு தொடர்ந்து ஜீதேந்தருடன் தொடர்பில் இருந்த மர்ம நபர் உங்களுடைய வீடு மிகவும் பிடித்துள்ளது என கூறியுள்ளார். தான் சென்னை விமான நிலையத்திற்கு பணிமாறுதல் அடைய உள்ளதாகவும் வீட்டை தானே வாடகைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் செல்போனில் கூறியுள்ளார். பின்னர் வீட்டுக்கு அட்வான்ஸ் தொகை அளிப்பதற்காக வங்கி கணக்கு விவரங்களை அனுப்புமாறு கேட்டுள்ளார். அதை நம்பி வங்கி விவரங்களை அனுப்பிய ஜீதேந்தரை மறுநாள் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனது வங்கி பரிவர்த்தனை இராணுவ கட்டுப்பாடு மிகுந்தது என்பதால் விதிமுறைகளுக்கு உட்பட்டே பரிவர்த்தனை செய்ய முடியும் என கூறியுள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட நபர் பணத்தை அனுப்பிய பிறகு
2 மடங்காக திருப்பி அனுப்புவதாக அவர் கூறியுள்ளார். அதை நம்பி முதலில் 2 ரூபாயை ஜிதேந்தர் அனுப்பியுள்ளார். அதற்கு 4 ரூபாயாக பணத்தை திருப்பி அனுப்பியுள்ளார் அந்த நபர். பின்னர் 10,000 ரூபாயை ஜிதேந்தர் அனுப்பியுள்ள நிலையில் அந்த மர்ம நபர் 20,000 ரூபாயை திருப்பி அனுப்பியுள்ளார். இப்படியாக 25,000, 50,000 என அனுப்பிய நிலையில் இறுதியாக 1 லட்சம் ரூபாய் அனுப்பிய மர்ம நபருக்கு பணத்தை திருப்பி அனுப்பாமல் நிறுத்திக் கொண்டார். அதிர்ச்சியடைந்த ஜிதேந்தர் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. உடனடியாக சென்னை ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்தார். இந்த சிஎஸ்எஃப்ல தான் இருக்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் அப்புறம் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக சொன்னார், எனக்கு அட்வான்ஸ் நான் பே பண்ணணும் சார், நீங்கள் சீக்கிரம் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம்னா, இல்லை நீங்கள் கொடுங்க எனக்கு அர்ஜென்ட் வேணும், நம்ம இப்போயே முடிச்சுக்கலாம் டிரான்சாக்ஷனை அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, யூபிஐ மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனிஷியலாக எனக்கு கொஞ்சம் அந்த டைம் டவுட் எதுவும் வரல எனக்கு. பட் ஆனால் அவங்க இந்த ஆர்மி டிரான்சாக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க ஒரு சாம்பிள் இது சொன்னாங்க, 1 ரூபி போட்டு 2 rupees வரும் அப்படின்னு போட்டு இது மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh அவங்க லூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். ஸோ இது ஆக மொத்தம் இங்கே மட்டும் இல்லை, இவங்க நிறைய இடத்துல இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரம் கண்டுபிடிச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ணாநகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் உடனடியாக புகாரை ஏற்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக இணையத்தில் புகார்கள் குவிந்திருப்பது தெரிய வந்தது. மோசடி நபரை பிடிக்க சைபர் கிரைம் போலீசார் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளனர். ராணுவ உயரதிகாரி என கூறி நூதன மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் 1 லட்சம் ரூபாய் சுருட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய ஜவுளி ஆணையத்தை அமைக்க வேண்டும் என தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மத்திய பட்ஜெட்டில் அவர்களது எதிர்பார்ப்புகள் என்னென்ன? செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய வர்த்தக நகரமான திருப்பூர் ஆயத்த ஆடை உற்பத்திக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. குறிப்பாக பனியன் உற்பத்தி மூலம் ஆண்டுக்கு 48,000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் உட்பட 12 லட்சம் பேர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு வழங்கும் ஜவுளி தொழில் தற்போது முடங்கும் சூழலில் உள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் பனியன்களை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. நூல் விலை உயர்வு, இறக்குமதி வரி, அரசின் சலுகைகள் ரத்து ஆகியவற்றால் நிலையான வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்கின்றனர் தொழில்துறையினர். இந்நிலையில் பின்னலாடைத்துறைக்கு தனி கொள்கை ஏற்படுத்த வேண்டும் என்று தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நலிவடைந்த பனியன் நிறுவனங்களுக்கு வங்கிகள் கடன் வழங்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். சிறப்பு நிதி கொள்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2வது FTA இது எதிர்பார்த்துக்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்காக சிறப்பு மண்டலமாக நம்ம திருப்பூர் பின்னலாடை தொழில் திருப்பூரை அறிவிக்கணும். அது சிறப்பான நிதியில் அரசு வழங்குறதுக்கு முன் வரணும். ஏன்னா நிறைய நிறுவனங்கள் பேங்க்ல NPI இன்னைக்கு தொழில் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கு. அந்த NPI நிறுவனங்கள் தான் மீண்டும் தொழில் சேருக்குண்டான சூழல் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு நிதிகள் வழங்குறதுக்கு முன் வரணும். இதேபோல் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் பருத்திக்கான 11% இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும், வட்டி மானிய திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முடிவடைந்த நிலையில் அத்திட்டத்தை அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இன்னைக்கு பஞ்சு விலை சீராக இல்லை. அதை சீர்படுத்துறதுக்காக இறக்குமதி வரி இருக்கு. அந்த இறக்குமதி வரி நீக்கினால் பஞ்சு விலையை ஓரளவுக்கு நாம் சீர்படுத்தி இந்த வேல்யூ செயின்லேயே ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வர முடியும். அதுக்கு உண்டானதையும் அரசாங்கம் ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இயந்திர மானியம், ஏற்றுமதிக்கான ஊக்கத்தொகை போன்ற அறிவிப்புகளையும் திருப்பூர் தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் பாலாஜி.